ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 440 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சுனாடேவை காட்டுவாங்க. ஜிராயாவோட நாவலை கண்டினியூவா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டோரிக்குள்ள நெஜியோனோட சோகால் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் கிடைச்சிச்சா, அவங்க வில்லேஜோட ரூல்ஸை விட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அதிகமாக கன்சிடர் பண்றாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நான் நம்புறேன். அதனால இந்த டெஸ்ட்டை இன்னும் தொடரணுங்கிற அவசியம் இல்லை. இங்க கடத்தி வச்சிருக்க எல்லா ஷினோபியையுமே விடுவிச்சிருவீங்கல்ல, சரிதானே அப்பான்பா. சுனாடே செம ஷாக் ஆவாங்க. சீஜனே சாக்கியை கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு இது இப்போ தேவைப்படும் நினைச்சன்பாங்க. சுனாடே அப்ரிஷியேட் பண்ணிட்டு கப் எடுப்பாங்க. சீஜனே கப்பை தாண்டி அதிகமாக ஊற்றுவாங்க. ஒரு துளி சிந்தாம குடிச்சிட்டு சுனாடே இப்பதான் ஹாப்பியா இருக்குன்ட்டு திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஜிராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ த கேஜ்டு பேர்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மாஸ்க்டு மேன் அது சரின்பா. நெஜி கேப்டன்ஸ்லாம் எங்க எல்லாத்தையும் சேஃபா வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன்பா. மாஸ்க்டு மேன் நான் உன்னை அங்கே லீட் பண்றேன், இப்போ எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கணும்பா. அப்ப சரின்பா நெஜி. மாஸ்க்டு மேன் ஹேண்ட் சைன் பண்ணிட்டு நான் சில லூஸ் எண்ட்ஸை டைப் பண்ணும், அப்புறம் பார்க்கலான்ட்டு போயிடுவான். நெஜி வெளியே வந்திருப்பான். ஷிக்கமாரு இனி நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய போறோம், நம்ம போய் ஆசுமாவை இல்ல நம்ம நண்பர்களை காப்பாத்தலான்பா. சரின்பாங்க. நருட்டோ அப்ப சரி வாங்க போலான்ட்டு ஓடுவான். ஷிக்கமாரு தடுப்பான். நருட்டோ நீ தான்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஸ்கியூ பண்ண போலான்னு சொன்னேன்னு கேட்பான். ஷிக்கமாரு சொன்னண்டா, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதுலன்பா. ஒரு க்ளூ கூட இல்லைன்பா. லீ எங்ககிட்ட இல்லாத இன்டெல் நருட்டோ உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பான். நருட்டோ எங்கிட்ட அப்படி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். எல்லாம் ஷாக் ஆவாங்க. சாஸ்கே நக்கலா சிரிச்சிட்டு உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம், ஆனா அவன் மூளை அப்படியே தாண்டா இருக்குன்பா. நருட்டோ என்னடா சொன்னட்டு செம கடுப்புல வருவான். சண்டை போடுறதுன்னு திங்கட்டு குறுக்க சக்குரா வருவா. அப்ப இந்த விஷயம் ட்ராக்கிங் டீமோட கையிலேன்னு நினைக்கிறேன்பா கீபா. அது தேவைப்படும்னு எனக்கு தெரியலேன்பா ஹினாட்டா. நெஜி வருவான். நீ சேஃபா இருக்கல எனக்கு சந்தோஷம் பா ஹினாட்டா. நெஜி உங்க எல்லாத்தையும் கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சுக்கங்கன்பா. நருட்டோ எதிரி என்னன்னா அவனை காலி பண்ணிட்டியான்னு கேட்பான். இல்லைங்கவோ அவனை போக விட்டியான்னு கேட்பான் நருட்டோ. இல்லடா அப்படி இல்லைன்பா நெஜி. நருட்டோ அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்றான்பா. ஷிக்கமாரு நருட்டோ நெஜியை கொஞ்சம் பேச விடுறான்பா. சரின்ட்டு அமைதியாவா நருட்டோ. ஷிக்கமாரு என்னாச்சு நெஜின்னு கேட்பான். அக்காட்சிக்கியை காட்டுவாங்க. மாஸ்க்டு மேன் போவான். டே வெயிட் பண்ணி போர்லேயே செத்துட்டான்டான்பா ஹீடான். மாஸ்க்டு மேன் நான் வச்ச டெஸ்ட் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயத்த வெரிஃபை பண்ணிட்டேன், இப்ப அடியாட்கள்லாம் டிஸ்மிஸ் ஆயிடலான்பா. சசோரி மட்டும் செம கடுப்புல இருப்பான். பாத்தையா என்னோட ஆர்ட் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு, இப்படியே நான் விட்டுட்டு போக சொல்றேன்பா. மாஸ்க்டு மேன் என்னோட வேலை முடிஞ்சது, நீங்க டிஸ்மிஸ் ஆகுங்கன்பா. காகுசு கிளம்பிடுவான். ஒன்ஸ் காசு கொடுத்துட்டா அப்புறதுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு போயிருவான். சசோரி வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவனும் போயிருவான். ஹீடனும் போயிருவான். டீம் ஜிராயா கிட்ட சில லூசன்ஸை டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன்பா. மாஸ்க்டு மேன் இந்த லூசன்ஸ்லாம் என்னன்னு கேட்பா கோனான். வில்லேஜஸ் எவாக்குவேட் பண்ண சொன்னோம்ல, அவங்க வீட்டுக்கு போக ஹெல்ப் பண்ணுங்கன்பா. நாங்க அதை சந்தோஷமா செய்வோன்பா யாய்கோ. மாஸ்க்டு மேன் இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புறேன்பா. நெஜியை காட்டுவாங்க. விஷயங்களை சொல்லி முடிக்கவும் ஷிக்கமாரு அப்ப நடந்த எல்லா விஷயமுமே இந்த மாஸ்க்டு மேன்ங்கிறவன் பண்ண எக்ஸ்பெரிமெண்டான்னு கேட்பான். இல்லையா பண்ண காய் செஞ்சு அப்புறம் மற்றவங்கள சேஃபா இருக்காங்களான்னு கேட்பான். நெஜி ஆமா, கூடவே பிடிச்சு வச்ச எல்லாத்தையுமே விடுவிக்கிறதா சத்தியம் பண்ணிக்க நம்மள அங்க லீட் பண்ணுவான்னு. சக்குரா நம்மள லீட் பண்ணுவாங்களா. நருட்டோ அதுக்கு என்ன தன்பா. டீம் ஜிராயா வருவாங்க. இனின் சான்கார்டுக்கு வருவாங்க. நருட்டோ யார் நீங்கன்பா. கோனா நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எதிரி கிடையாதுன்பா. யாஹிகோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு மியூச்சுவல் டெஸ்ட் கொடுங்க, எங்களோட எம்ப்ளாயர்ஸ் டெஸ்ட்டுக்கு உங்களை எழுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோன்பா. நாகட்டோ டெஸ்ட் முடிஞ்சது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் விடுதலை செய்யப்படுவாங்கன்பா. நருட்டோ சீரியஸ் ஆவான்பா. யாஹிகோ நாங்க ஹிடன் ரைனை சேர்ந்தவங்க, ஒவ்வொரு இடத்துக்கு டிராவல் ஆகி நாங்க எங்களோட விஷனை ஷேர் பண்றோம். ஷினோபி வேர்ல்டுக்கான ஃபியூச்சர் விஷன். நாங்க டீம் ஜிராயான்பா. நருட்டோ டீம் ஜிராயாவா உங்களுக்கு பெர்விசேஜ் தெரியுமான்னு கேட்பான். நாகட்டோ ஆமா, அவர் தான் எங்க உயிரை காப்பாத்தினது, கூடவே எங்க நிஞ்சுட்சு மாஸ்டர்ன்பா. நருட்டோ ஷாக் ஆவான். ஷிக்கமாரு எனக்கு புரிஞ்சது, நீங்க எங்களை அட்டாக் பண்ணது தீமைக்காக இல்ல, ஏன்னா அது ஒரு டெஸ்ட். இப்ப என்ன நாங்க பாஸ் ஆயிட்டோமான்னு கேட்பான். நாகட்டோ அதனால தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்ல வந்தன்பா. கொனனை கூப்பிடுவோம். பேப்பர்ஸ்ல பட்டர்ஃப்ளை பண்ணுவா. ஷினோபி அகேஹா பட்டர்ஃப்ளைஸ்ன்பா. நருட்டோ இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை கொண்டு போகும்பா கொனான். நாங்க வில்லேஜஸ் அவங்க வீட்டுக்கு போக வைக்கணும், அதனால நாங்க கிளம்புறோம்பா. யாய்கோ 3 பேரும் போயிருவாங்க. நருட்டோ நிக்க சொல்லிட்டு அடச்ச பெர்விசேஜ் பத்தி நிறைய கேட்க விரும்புறேன்பா. வேற வழி இல்லாததுல ஃபாலோ பண்ணணும்னு நருட்டோ போக ஆரம்பிச்சிருவான். ஃபாலோ பண்ணி போவாங்க. நைட் ஆயிருக்கும். ஹினாட்டா அவளோட பியாக்குகானால பார்த்துட்டு ஷினோபி அகேஹா பட்டர்ஃப்ளைஸ் அங்க இருக்குன்பா. அந்த ஸ்ட்ரக்சர்ன்பா. நெஜி நருட்டோ அப்பனா வாங்க போலான்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஷிக்கமாரு இது ட்ராப்பா இருக்கலான்பா. சாஸ்கே சடஞ்சுக்குவான். சக்குரா அவன் அதை கேட்க கூட இல்லைன்பா. நருட்டோ அவங்க எங்க இருக்காங்கன்பா. கக்காஷியோட கட்ட வைக்கிறப்ப இது எம்பாரசிங்கா இருக்குன்னு கக்காஷி. லீ காய் சென்சே நீங்க நல்லா இருக்கல எனக்கு சந்தோஷம்பா. காய் சென்சே அழுதுட்டே கட்டி பிடிச்சிருவாரு. சொந்த மாணவர்களால காப்பாற்றப்படுறது அதிக தகுதியா இருக்க மாய்க்குன்பாரு. 10 பேண்டேஜ் வச்சு கணத்துல அடிப்பா. இதை ஜென்ட்லா பண்ணிக்கலாம் என்பாரு. காய் கிராச் தானங்கன்பா. சோஜி சென்சே உங்களுக்கு காயம் பட்டிருக்கான்பா. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ட்டு ஆசுமா உங்களை கவலைப்பட வச்சதுக்கு சாரின்பாரு.
ஈனோ இப்பதான் ரிலீஃபா இருக்குன்பா. கக்காஷி இந்த மொத்த இன்சிடென்ட்டும் என்னங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணீங்களான்னு கேட்பாரு. எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு கேட்பாங்க குரோனாய். திரும்பும் போது மாஸ்க்டு மேன் வாய்ஸ் கேட்குவதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு வருவான். எல்லாரும் ஃபைட் பண்ற கான்கார்ட்ல நிப்பாங்க. நெஜி பக்கத்துல போயிட்டு இதுக்கப்புறம் இவரு நமக்கு எதிரி இல்ல இருங்கன்பா. நருட்டோ அப்படின்னா சரின்ட்டு அமைதியாவான். மாஸ்க் கழட்டவும் எல்லாத்துக்கும் அள்ளு விடும். கட்ட விட்டுட்டு முன்னால வரப்ப கக்காஷி ஹிசாஷி ஹியூகான்பா. ஹினாட்டா வாய்ப்பே இல்ல, எனக்கு 3 வயசு இருக்கப்பவே நீங்க செத்துட்டீங்களேன்பா. நெஜி இந்த பாட்டை என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்கன்பா. ஹினாட்டா நெஜின்பா. நெஜி லேடி ஹினாட்டாக்கு 3 வயசு இருக்கப்ப கிராமத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஹிடன் க்ளோட சேர்ந்த ஷினோபி அவனை கடத்த பார்த்தான். ஆனா லார்ட் ஹியாஷி அவனை கொன்னுட்டாருன்பா. ஹினாட்டா அது ஹிடன் க்ளோடோட தப்புன்பா. நெஜி தன்னை போல பிரச்சனை வெடிச்சு போருக்கான த்ரெட் அளவுக்கு போயிருச்சு. சண்டையை தடுக்க ஹிடன் லீஃப் ஹிடன் க்ளோடோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்க கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லைன்பா. நருட்டோ என்ன டர்ம் அதுன்னு கேட்பான். நெஜி ஹியூகாவோட லீடர் கெக்கேகன் கை பியாக்குகான பொசஸ் பண்ணிக்கவர சொல்ல போனா லேடி ஹினாட்டாவோட அப்பா ஹியாஷி ஹியூகாவோட சடலத்தை. ஆனா அவரோட ட்வின் பிரதரான ஹிசாஷி ஹியூகாவை அவருக்கு பதிலாக எங்க அப்பாவை மாத்தினாங்க. கிராமத்தோட அமைதி மெயின்டைன் செய்யப்பட்டுச்சு. என் அப்பாவோட முடிவு, அதுக்கு பின்னால அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நீ உன் கண்ணாலே பார்த்தே நருட்டோன்னு கேட்பான். நருட்டோ அதை யோசிக்கும் போது நெஜி மெயின் ஃபேமிலியை பாதுகாக்க ஹியூகால பாஸ் டவுன் பண்ணப்பட்ட டெரிபிளான ஒரு விஷயம் தான் கர்ஸ் மார்க். நாங்க உயிரோட தான் இருக்கோம், ஆனா விதி போற போக்க மாத்த முடியாது. நீ பார்த்தது எங்க அப்பா அவரோட சுய விருப்பத்தால அவர் விதியை மறுக்க தேர்ந்தெடுத்தாருன்பான். ஹிசாஷி கக்காஷி இதை நிறைய பேத்த ஸ்ட்ரெஸ் ஆக்கி இருக்குன்பாரு. கக்காஷி நீங்க தான் செத்துட்டீங்களா, ஆனா இது எப்படின்னு கேட்பாரு. ஹியாஷி எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப காலம் கழிச்சு எந்திரிச்சேன். ஒரு சர்டன் மேனோட ஹைட் அவுட்ல இருந்து எந்திரிச்சன்பாரு. பாஸ்ட்ல ஒரோச்சிமாரு தான் அவனோட ரீஅனிமேஷனால எழுப்பி விட்டுருப்பான். ஒரோச்சிமாரு இந்த உலகத்தோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குல்ல இதயத்தோடன்பான். ஹிசாஷி எனக்கு அட்டாச்மெண்ட்லாம் இல்ல, நான் சாகதா வருமுனன்பாரு. ஒரோச்சிமாரு உங்க கிளான் நன்மைக்காக விருப்பப்பட்டு தானே உயிர் கொடுத்ததா சொல்ல போறீங்க, ஆனா உங்களோட மரணம் வீணாகி இருக்குன்னு சொன்னா பிரசன்ட் ஹிசாஷி அவன் சொன்னது உண்மையாவே வந்திருக்கலாம். அப்ப நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன், அதனாலதான் இந்த வேலையை பார்த்தேன். என் மரணம் இப்ப வீணாகலைங்கிறத நம்புறேன். என்னோட மரணம் ஹிடன் லீஃப் வில்லேஜை ரீதிங்க் பண்ண உத்வேகப்படுத்தி இருக்கு. மோசமான சட்டத்திட்டங்கள் மரணங்கள் என் உயிர் போனபடியே. சரி அதெல்லாம் இப்ப மேட்டரே இல்ல. இப்ப நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடாத மனுஷன்னா இருந்தாலும் இந்த ஜுட்சுவை முறியடிக்க என்னால முடியாது. நான் கிராமத்துக்கு திரும்பி கூடவே இந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்ண பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னால என் மகன் நெஜியோட தனியா கொஞ்சம் பேச விரும்புறேன்பாரு. எல்லாரும் வெளியே போய் வெயிட் பண்ணுவாங்க. உள்ள 2 பேர் உட்காந்து இருக்கப்ப ஹிசாஷி அந்த வலி மிகுந்த நாள் உனக்கு ஞாபகத்துல இருக்கான்னு கேட்பாரு. சின்ன பையனா நெஜி இருக்கப்ப அவன் தலையில கை வச்சு ஹிசாஷி இந்த கிளான்லயே யாருகிட்டையும் இல்லாத அளவுக்கான அதிகப்படியான சக்தியோட நீ இருக்க, நீ சர்வைவ் ஆகணும், நீ மெயின் ஃபேமிலியில பிறந்திருக்கணும்னு விரும்புறேன்னு இருப்பாரு. பிரசன்ட்ல நான் அன்னைக்கு பண்ணது நம்ம கிராமத்தை நம்ம குடும்பத்தை ஒன்ன பாதுகாக்க. ஆனா அப்ப நான் ஹியூகாவோட விதியை மறுக்கிறேன்னு சொன்னதுதான் தப்பா போச்சு. உனக்கான வருத்தத்தை மட்டும் கொடுத்துச்சு. எல்லாத்த விட ஹியூகாவோட விதிக்கு முடிச்சு போட்ட மாதிரி உன் ஃபியூச்சர் இருக்குமோன்னு பயந்தன்பாரு. நெஜி ஆமா உங்களை இழந்தது நான் டெய்லியும் வாழணுங்கிற மோட்டிவேஷனுக்கு பழகிட்டேன். என் விதி ஹியூகாவா நான் வெறுத்தேன், சபிச்சேன். இதை கேட்ட ஹிசாஷி ஷாக் ஆவாரு. சைட்ல பாக்குறப்ப நருட்டோ அடி பார்த்துட்டு இருப்பான். பாக்குறத நோட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆவான். நெஜி ஆனா ஒரு கெனினை சந்திச்சேன், நான் யோசிக்கிற விதத்தையே மாத்தினான்பா. ஜூனியர் எக்ஸாம்ல நெஜி நருட்டோ கூட சண்டை போடுறப்ப தன்னை விட்டு போகவே போகாத ஒரு மார்க்கோட இதா விதி நீ வாழ்ற வழி தெரியுமாடான்னு கேட்டிருப்பான். நருட்டோ எனக்கு புரிஞ்சது. உனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா, இங்க நீ மட்டுமே ஸ்பெஷல்னு நினைச்சிட்டு இருக்காத. எல்லாரும் அவங்க சொந்த விதியை மறுக்க தான் போராடுறாங்க, அவங்கள இருந்து நீ வேற இல்ல. உன்னை நான் தோக்கடிச்சு இங்கேயே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ பேசுற அந்த ஹியூகாவோட டெஸ்டினி இங்க எது எனக்கானது இல்ல, இதை உன்னால தாங்க முடியலன்னா அதை விட்டு விலகி போயிருந்து அட்டாக் பண்ண போயிருப்பான். நெஜி எதிர்கொள்ள நிப்பான். நருட்டோ நான் ஹொக்காகே ஆனதுக்கு அப்புறமா அதை மாத்துவன் இருப்பான். பிரசன்ட்ல நெஜி நருட்டோ எனக்கு சொல்லி கொடுத்தான். ஒரு கூண்டு பறவையால கூட அது போதுமான அளவுக்கு ஸ்மார்ட்டா இருந்தா அதோட கூண்டை திறந்துட்டு போக முடியும்னு. ஏன்னா அது வானம் முழுக்க சுதந்திரமா பறக்க விரும்புது. ஒருவேளை நானும் அதே மாதிரி முடியலாம். ஆனா மக்களுக்கு எப்ப அவங்க சொந்த சாய்ஸஸ்ன்னு இருக்கோ அவங்க வாழ்க்கைக்கான இலக்க நோக்கி கடினமா போராடுவாங்க. அப்புறம் அது இருக்க வந்தா உண்மையான பலசாலி. அப்பா எனக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு, பலசாலி ஆகணும், யாராலையும் தோக்கடிக்க முடியாதவனா. நான் அப்படிதான் உணர்றேன்பா. அற்புதமான நண்பர்களை வச்சிருக்க நெஜின்பாரு அவங்க அப்பா. நெஜி இப்ப அவன் எனக்கு போட்டியாளன்பான். திடீர்னு பிரகாசமா வெளிச்சம் வரும். நெஜி அப்பான்பா. நருட்டோ ஷாக்ல பாக்குறப்ப எல்லாரும் திரும்புவாங்க. கக்காஷி அந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்றதுக்கான வழி நம்ம தேட வேண்டியது இல்ல போலன்பாரு. காய ஆமான்பாரு. ஹிசாஷி போறக்கு முன்னால நீ வளர்ந்துட்டு நெஜின்பாரு. அப்பான்ட்டு பிடிக்க பார்ப்பான். கிளிட்டரா மேல போறப்ப அப்பான்பான். ஒரு பறவையா சுதந்திரமா வானத்துல பறக்கிற மாதிரி கிளிட்டரிங்க காட்டுவாங்க. நெஜி வருத்தப்படுறப்ப காய் சென்சே வந்து தோல்ல கை வைப்பாரு. நெஜி காய் சென்சேங்கவும் பார்க்க போனா ஹிசாஷியோட பெரிய வருத்தங்கிறது நீ வளர்றத பார்க்காம போனது போலன்பாரு. நெஜி கண்ணை தொடச்சிட்டு கையை நீட்டும் போது கிளிட்டரிங்க ஒண்ணு வந்து கையில நிக்கும். கையை முறுக்கிட்டு ஆமான்பான். சிரிக்கவும் நருட்டோவும் சிரிப்பான். டீம் ஜெராயாவும் அவங்க வேலையை முடிச்சிருப்பாங்க. கிராம மக்கள் திரும்பவும் ஹாப்பியா பீஸா வாழ்றாங்க. இதை பாக்குறப்ப சந்தோஷமா இருக்குன்பான். கோனான் அடுத்து என்ன பண்றதுன்னு கேப்பா. நாகட்டோ ஹிடன் லீஃப் கெனினோட ஜாயின் பண்றதை பத்தியே யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்பான். யாஹிக்கோ அதேதான். என்னதான் நம்ம வேற வில்லேஜை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நம்ம அவங்கள காம்ரேட்ஸ்னு கூப்பிடலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நாள் நம்ம அவங்களோட டீம் அப் ஆவான்ட்டு கிண்டோவை பார்ப்பான். நாகட்டோ அது என்னது அந்த பசங்களோட தான் கேட்பான். நாகட்டோ வில்லேஜோட ரோட்ல பார்த்தேன், விடுதுங்கிற பிரச்சனையில கீழே போட்டு போயிட்டாங்க போலன்பான். யாஹிக்கோ சிரிச்சுட்டு இப்ப அவங்களோட அனிமல் ஃப்ரெண்ட் இல்லாததை பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருப்பானுங்க, நான் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரேன்பா. கோனான் கூப்பிடவும் சீக்கிரம் வந்துறேன்ட்டு போவான். நாகட்டோ நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்பாக்கு ரிப்போர்ட் பண்றேன்ட்டு போவான். வில்லேஜ்க்கு போறக்கு ரேஸ் வச்சுக்கலாம் மாலி 2 பேர் நான் தோக்க மாட்டேன் நானும் தோக்க மாட்டேன்ட்டு போவாங்க. ஏன் அவங்களுக்கு டயர்டே ஆக மாட்டேங்குதுன்பா சக்குரா. ஈனோ அதே தான்பா. காயன் குரனாய் என்னால சுத்தமாவே முடியலன்பாங்க. கக்காஷி அடைச்சான்ங்கிறப்ப கிராமத்துல பயங்கரமான பிளாஸ்ட் ஆகும். இம்பாக்டே வேற லெவல்ல இருக்கும். நருட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்பா. நாகட்டோ கோனானுக்கு ஒண்ணுமே புரியாது. கென்டோ பொம்மை சதறி வந்து விழுகும். இதை பார்த்து நாகட்டோ
நருட்டோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படியே கொலாப்ஸ் ஆகும். கண்ணில் தன்னை போல தண்ணி வரும். பயங்கரமா மூச்சு வாங்குவான். செம ரேஜ் ஆகி கத்துவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ரிட்டர்னிங் ஹோம்ங்கிற எபிசோட் தானே நாருட்டோ ஷிப்புடனில் அடுத்து பார்க்க போகிறீங்க. நண்பா நாருட்டோ.